நெறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட், இது நம்ம சேனலான்னு. இதுவும் நம்ம சேனல் தான். ஓகேவா எம்ஜி ஸ்குவாட்? இப்போ வீடியோ பாருங்க. ஹலோ எவ்ரிவன், நம்ம தான் கௌரி. மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்க கவனிச்சிருக்கீங்களா, நம்ம வாழ்க்கையில நம்மள சுத்தி இருக்கிற ஆட்கள் யாரையுமே நம்மளால சூஸ் பண்ண முடியாது. நம்மளோட அப்பா அம்மா நம்மளால சூஸ் பண்ண முடியுமா? முடியாது. நம்மளோட அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சி யாரையாவது சூஸ் பண்ண முடியுமா? முடியாது. நம்மளோட சொந்தக்காரங்கள்ல முடியாது. நீங்க அப்பா அம்மாக்கு பிறந்தீங்கன்னா அவங்களுக்கு யார் யார் சொந்தக்காரங்களா இருக்காங்க, அவங்க நம்மளுக்கு சொந்தக்காரங்க. நம்மளோட கையில எதுவுமே கிடையாது, கரெக்டா? சோ அதையும் சூஸ் பண்ண முடியாது. நம்ம என்னதான் நம்ம லைஃப்ல சூஸ் பண்ணலாம்? நம்ம ஒரு காலேஜ்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் யாரு ப்ரொஃபஸரா வருவாங்கன்னு சூஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஒரு ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கப்ப யாரு டீச்சரா வருவாங்கன்னு சூஸ் பண்ண முடியுமா? முடியாது. நம்ம யார் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வந்து கேப் டிரைவர் யார் டிராப் பண்ண போறாங்கன்னு டிசைட் பண்ண முடியுமா? முடியாது. அது ஓலா காரனோ ஊபர் காரனோ எதை கொடுக்குறாங்களோ நம்ம ஏத்துக்கிட்டு தான் போகணும். சோ லைஃப்ல வந்து எதையுமே நம்ம சூஸ் பண்ண முடியாம இருக்கிற இந்த சிச்சுவேஷன்ல நம்மளால சூஸ் பண்ண முடிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப், நட்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவிர நம்மள சுத்தி இருக்கிற எந்த விஷயமே நம்மளோட கையில இல்ல. எல்லாமே வந்து நம்மளுக்கு அமைக்கப்படுற விஷயம். நட்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் வந்து நம்ம யாரு ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படிங்கறது வந்து நம்ம சூஸ் பண்ற விஷயங்கள்ல இருக்கு. இந்த நட்பு அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு ஃபேக்டர். பிகாஸ் இது ஒண்ணுதான் வந்து நம்ம சூஸ் பண்றோம், கரெக்டா? ஆனா ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து ரெண்டு விதமான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஏன் நம்மளே வந்து சில பேருக்கு வந்து ரெண்டு விதத்துல நம்ம இருப்போம், கரெக்டா? ஒன்னு என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரியல் ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலே வந்து நண்பர்களா இருக்கவங்க. ரெண்டாவது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கூடவே இருப்பாங்க, ஆனா வந்து நம்ம ரொம்ப அச்சீவ் பண்ணிட்டோம்னாலோ அவங்களோட செல்ஃபிஷ்னஸ்க்காக தான் நம்ம கூட இருப்பாங்களே தவிர நம்மள வந்து அவங்கள விட முன்னாடி போயிடக்கூடாது, அவரை நண்டு கதை மாதிரி பிடிச்சு கீழே இழுத்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம என்னாலும் அந்த சட்டியை விட்டு வெளியே போகவே விட மாட்டாங்க. அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க, கரெக்டா? சோ இந்த மாதிரி இருக்கிற டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஸ் யாரு அப்படிங்கறத வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்றது? ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இவங்களை எப்படி ஐடென்டிஃபை பண்றது, இவங்களை எப்படி நம்ம லைஃப்ல இருந்து வெளியே நகர்த்துறது அப்படிங்கறத நீங்க பார்க்க போறோம். சோ அதுக்கு வந்து 10 சைன்ஸ் நான் காமிக்க போறேன். 10 சைன் நான் சொல்றேன். இந்த 10ல வந்து இதுல ஒருத்தவங்களை நீங்க யோசிப்பீங்க, கண்டிப்பா நீங்க உங்க மைண்ட்ல ஒருத்தவங்களை யோசிச்சிருப்பீங்க. சோ அந்த டாக்ஸிக் ஃப்ரெண்ட் உங்க லைஃப்ல இருக்கிறவங்க வந்து உண்மையிலேயே வந்து கொஞ்சம் உங்களோட லைஃப்ல வந்து உண்மையிலேயே உங்க தேவையா இல்லையா அப்படிங்கறத யோசிக்கணும், கரெக்டா? ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க யாரு அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றதுக்கு, இந்த மாதிரி தப்பான ஃப்ரெண்ட்ஷிப் நம்மளுக்கு எத்தனை இருக்கு அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றதுக்கு 10 விஷயங்கள் சொல்றேன். அதுல எத்தனை மேட்ச் ஆகுது அப்படிங்கறத பார்த்து நீங்க உங்க லைஃப்ல ஒரு டிசிஷன் எடுத்துக்கோங்க. அண்ட் ஸ்டார்டிங்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நம்ம எல்லாருமே வந்து சில பேருக்கு ரியல் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம், சில பேருக்கு டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம், கரெக்டா? டாக்ஸிக் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னா ஒரு தீய ஃப்ரெண்ட் அப்படின்னு ஒன்னு சொன்னா அவங்க எல்லாருமே எனக்கு திடீர்னு கெட்டவனா மாறது கிடையாது. அவங்களே சில பேருக்கு உண்மையா இருப்பாங்க, அவங்களே சில பேருக்கு கெட்டவங்களா இருப்பாங்க, கரெக்டா? ஆனா நம்மளுக்கு யாரு தேவை அப்படிங்கறத நம்ம டெசிஷன் எடுத்துக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ. அதே மாதிரி நம்ம யாருக்கும் டாக்ஸிக் ஃப்ரெண்டா இருக்க வேணாம் அப்படிங்கறதையும் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சைன் சக்சஸ். உங்க லைஃப்ல நீங்க ஏதாவது அச்சீவ் பண்ணீங்கன்னா அது வந்து ஒரு நீங்க பிரைம் மினிஸ்டரான பிரசிடென்டான அவசியம் இல்ல. நீங்க பண்ற சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட்ஸ் கூட வந்து ட்ரீட் கேட்கறத தாண்டி உண்மையிலே ஜென்யூனா மச்சான் சமடான உங்களை வந்து வாழ்த்துறாங்களா அப்படிங்கறத பாருங்க. ஒரு சின்ன சின்ன சந்தோஷத்தை கூட உங்ககிட்ட வந்து ஜென்யூனா மனசார வந்து வாழ்த்துறாங்களா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியும். சோ அதை நோட்டீஸ் பண்ணுங்க. பே க்ளோஸ் அட்டென்ஷன் டு பீப்புள் ஹூ டோன்ட் கிளாப் when you succeed அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஒன்னு வாழ்க்கையில அச்சீவ் பண்ணீங்கன்னா நிறைய பேர் கை தட்டுவாங்க. கூட இருக்கிறவங்க எல்லாருமே கை தட்டுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு தெரியாதவங்க கூட கை தட்டுவாங்க. ஜென்யூனா இந்த பையன் ஏதோ நல்லா பண்ணிருக்கா, இந்த பொண்ணு ஏதோ அச்சீவ் பண்ணிருக்கா அப்படின்னு. ஆனா கூடவே இருக்கிற 4 பேர் வந்து கை தட்டாம முறைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள நல்லா வாட்ச் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்கணுமா வேணாமா அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க அச்சீவ் பண்றப்ப சக்சீட் ஆகுறப்போ உங்களை வந்து ஒரு வார்த்தை பாராட்டாம இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொல்ற நக்கலா பேசுறவங்களை வந்து வாட்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சைன் இதுதான் டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ரெண்டாவது என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து லைஃப்ல அலோன் டைம் அப்படிங்கிறது கொஞ்சம் நேரம் தேவை, கரெக்டா? கொஞ்ச நேரம் வந்து நம்மளுக்கு நிம்மதியா எந்த பிரச்சனையும் இல்லாம லைஃப்ல ஒரு வீக்கெண்ட் இல்ல ஒரு நாள் ஃபுல்லா யாரு கூடயும் பேசணும், கொஞ்ச நாள் அமைதியா நிம்மதியா இருக்கணும் அப்படிங்கிறது தோணும். அப்போ தான் கரெக்டா ஒரு பெரிய பிளான் ஒன்று போடுவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு பிளான் ஏதாவது போடுறப்போ உங்க ஃப்ரெண்ட் வந்து உங்ககிட்ட கால் பண்ணிட்டே கண்டிப்பா நீ வரடா அப்படின்னு சொன்னாங்கன்னா, இல்ல வரடி அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்க இருந்துகிட்டு இல்ல ஐம் நாட் ரியலி கம்ஃபர்டபிள், இன்னைக்கு என்னால வெளியே வர முடியாது, எனக்கு கொஞ்ச நேரம் வந்து தனியா இருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கறத பாருங்க. சம்டைம்ஸ் அவங்க புரிஞ்சுக்காம இல்ல நீ கண்டிப்பா வந்தே ஆகணும், இல்லன்னா நீ என் ஃப்ரெண்டே இல்ல, உன்னை வந்து கேங்ல இருந்தே வெளியே அனுப்பிச்சிடும் இப்படி எல்லாம் பேசினாங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் தே ஆர் ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க உண்மையிலே வந்து உங்க கூட ஜென்யூனா இல்ல அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. தேர்ட் சைன் என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஆர்குமெண்ட்ஸ். நட்புல வந்து ஆர்குமெண்ட்ஸ் இல்லாம கண்டிப்பா இருக்கவே இருக்காது. தோனி ஃபேனா இருப்பாங்க, கோலி ஃபேனா இருப்பாங்க, மாத்தி பேசிப்பாங்க. அதே மாதிரி விஜய் ஃபேன், அஜித் ஃபேன் மாத்தி சண்டை போட்டுப்பாங்க. ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். அது ரொம்ப சீரியஸான ஆர்குமெண்டா இருக்கட்டும், ரொம்ப சில்லியான ஆர்குமெண்டா இருக்கட்டும். ஆனா அந்த ஆர்குமெண்ட் நடந்துட்டு இருக்கப்போ அவங்க வந்து உங்களுக்கும் ஈக்குவலா பேசுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். பேசவே இல்லாம வாய் அடைச்சுக்கிட்டு அதே மாதிரி அப்போ நடந்த ஒரு சின்ன பிரச்சனை இருந்துகிட்டு அடுத்த லைஃப் ஃபுல்லா அதை கேரி அவுட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில அதை வச்சு மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்காது. ஒரு ஆர்குமெண்ட் ஒண்ணு நடந்துச்சுன்னா அதை அதோட விடாம பர்சனலா எடுத்துக்கிறது. என்னையே பேசிட்டா நான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருந்துக்கோங்க அப்படிங்கறது தான் தேர்ட் இம்பார்ட்டன்டான விஷயம். ஃபோர்த் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியனை அவங்க மதிப்பாங்க. ஒரு பிளான் பண்றீங்களா இருக்கட்டும், வெளியே எங்கேயாவது டூர் போகிறதுக்கு பிளான் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஒரு சின்ன டெசிஷன் ஏதோ எல்லாம் 2 பேரும் சேர்ந்து எடுக்க வேண்டியதா இருந்துச்சுன்னா உங்களோட பிளானை வந்து அவங்க மதிக்கணும். அவங்க உங்களோட பெரிய அறிவாளியா இருக்கலாம், அவங்க வந்து உங்களோட ஒரு ஜென்யூனான ஆளா இருக்கலாம், என்ன வேணாலும் இருந்துட்டு போறாங்க. அவங்க எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் ஆனா நீங்க எப்பவுமே ஒரு சஜஷன் நீங்க வாலண்டியரா வந்து சொல்றப்போ இல்ல இதை இப்படி பண்ணலாம் மாத்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்றப்போ உங்களை ஒரு டைம் கூட கன்சிடர் பண்ணாம கம்ப்ளீட்டா நீங்க சொல்றது எல்லாமே போய் நீ வேஸ்ட் அப்படின்னு சொல்லி தள்ளி வச்சிருந்தாங்கன்னா இல்ல நெக்லெக்ட் பண்ணி வேணும்னே வந்து நீங்க டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரப்போ உங்களை கம்ப்ளீட்டா தள்ளி வச்சாங்கன்னா புரிஞ்சுக்கோங்க தேர் ஜஸ்ட் யூசிங் யூ. அவங்க கூட
உங்களோட ஃப்ரெண்டா இல்ல, உங்களை மதிக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு அர்த்தம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. 100 தடவை அவங்க டெசிஷன் எடுத்துக்கட்டுமே, ஆனா ஒரு தடவை கூட உங்களோட டெசிஷன் ஓகே இவன் சொல்றதை ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கறத ட்ரை பண்ணாம இருந்தாங்கன்னா, அது டூர் போற ஒரு இடமா இருக்கட்டும், போற மெத்தடா இருக்கட்டும், எனிதிங் எந்த ஒரு சிச்சுவேஷனாலும், எனக்கு சிம்பிளா தெரிஞ்ச 2-3 விஷயத்த சொல்றேன். எந்த ஒரு டெசிஷன்லயும் உங்களை மதிக்கவே மதிக்காம இருக்காங்க, உங்க ஒப்பீனியனை கண்டுக்காமலே இருக்காங்கன்னா, நோட் தட் அவங்க உங்களோட ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. 5வது என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு தேவைங்கிற இருக்கிறப்ப மட்டும் கால் பண்ண மாட்டாங்க, எப்போ உங்ககிட்ட பேசணும்னு தோணாலும் கால் பண்ணுவாங்க. இது ஒரு ரொம்ப நார்மலான டெண்டன்சி. நீங்க பாத்தீங்கன்னா திடீர்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கப்போ, உங்களுக்கு ஒரு தேவைன்னு இருக்கப்போ மட்டும் நீங்க யாருக்காவது ஃபோன் பண்ணீங்கன்னா அது தப்பு. கரெக்டா? அந்த மாதிரி உங்களுக்கு தேவைங்கிறப்ப மட்டும் யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு கால் பண்ணி எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வேணும், நீ பண்றியா அப்படின்னு கேட்டாங்கன்னா, அண்டர்ஸ்டாண்ட் தட் அவங்க உங்களை யூஸ் பண்றாங்க. தே ஆர் நாட் ரியலி யுவர் ஃப்ரெண்ட். அவங்க சும்மா உங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால வந்து உங்ககிட்ட பேசிக்கிறாங்க. ஒரு இல்லனா வந்து நம்ம ரியல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கே ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். மாசத்துக்கு ஒரு தடவை இல்ல வாரத்துக்கு ஒரு தடவை சும்மா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா இல்லையா, எப்படி லைஃப் எல்லாம் போயிட்டு இருக்குன்னு கேட்கிற ஒரு வாட்ஸ்அப் மெசேஜா இருக்கட்டும், இல்ல ஒரு ஃபோன் காலா இருக்கட்டும், காரணமே இருக்காது. அவங்களுக்கு வந்து திடீர்னு அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நீடே இருக்காது, உங்ககிட்ட வாங்கிக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. ஆனா ஜென்யூனா மனசுல இருந்து நீ நல்லா இருக்கியா இல்லையா நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பேசுறதுக்காக உங்ககிட்ட பேசினா எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு பேசுற ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களோட ரியல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. 6வது என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, உங்களையும் கலாய்க்க விடுவாங்க. நீங்க எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருந்துக்கோங்க, அவங்க எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருந்துக்கட்டும், 2 பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஸா இருந்தீங்கன்னா நீங்க 2 பேருமே வந்து மாத்தி மாத்தி கலாய்ச்சிப்பீங்க. கலாய்க்கிறது அப்படிங்கிறது வந்து ட்ரோலிங் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு இமோஷனை ஷேர் பண்ற மாதிரி தானே, ஈக்குவல் அப்படின்னு காமிச்சிக்கிற மாதிரி, மாத்தி மாத்தி கிண்டல் அடிக்கிற மாதிரி. சோ கிண்டல் அடிக்கிறதுங்கிறது வந்து ஒரு சின்ன விஷயம் கிடையாது. நீங்க எவ்வளவு பெரிய ஆள்னாலும், உங்களோட ஃப்ரெண்ட் எவ்வளவு பெரிய ஆள்னாலும் 2 பேருமே ஈக்குவலா மாத்தி மாத்தி கலாய்ச்சிக்கிட்டீங்கன்னா அது வந்து ஒரு சைன் ஆஃப் அ குட் ஃப்ரெண்ட்ஷிப். ஆனா வந்து எப்பவுமே கலாய்க்கிறது வந்து உங்களை மட்டும் கலாய்ச்சிக்கிட்டு நீங்க பதிலுக்கு ஏதாவது பேசணும்னு மூஞ்சுக்கு வச்சுட்டு நீ எல்லாம் என்ன கலாய்க்கிறியா அப்படின்னு கேட்க அது வந்து இட்ஸ் நாட் ப்ராப்பர் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி 7வது பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, உங்களை பத்தி புரளி பேச மாட்டாங்க. உங்களை பத்தின விஷயங்களை வந்து வெளியே போய் அடுத்தவங்க கிட்ட சொல்ல மாட்டாங்க. நீங்க உங்களுக்குன்னு ஒரு சின்ன கேங் இருக்கும். கரெக்டா? அதுக்குன்னு கண்டிப்பா உங்களுக்குன்னு நடுவில் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடுவில் பிரைவேட்டா 2-3 விஷயங்கள் இருக்கும். அது எல்லாருக்கிட்டையுமே நீங்க ஷேர் பண்ண மாட்டீங்க. உங்களோட கேங்கை தாண்டி வெளியே 3வதா ஒருத்தவங்க கிட்ட, அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டா கூட இருந்துட்டு போட்டோம், ஆனா அவங்க கிட்ட போய் உங்களை பத்தி தப்பா பேசுறது, உங்களை பத்தி நெகட்டிவா பேசுறது அப்படின்னு எதுவுமே பண்ணாம இருப்பாங்க. அப்படி பண்ணாங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க கூட நீங்க ஜென்யூனா எதையுமே பேச முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள தள்ளி வச்சிருங்க அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். 8th என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, மோட்டிவேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். உங்க ஃப்ரெண்டை வந்து நீங்க எவ்வளவு சின்ன விஷயமா வேணாலும் பாத்துக்கோங்க, ஆனா உங்களோட ஃப்ரெண்ட் வந்து ரொம்பவே மோட்டிவேட் பண்ணுவாங்க. உங்க லைஃப்ல வந்து நீங்க புதுசா ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, புதுசா ஏதாவது அட்டெம்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, நிறைய பேர் 100 பேர் வந்து உங்களை சுத்தி இருக்கவங்க வந்துட்டு கலாய்ப்பாங்க, இதெல்லாம் உனக்கு வருமாடா, இதெல்லாம் உனக்கு செட் ஆக மாட்டா, இதுக்கிட்ட தேவையில்லாத வேலை. நான் ஜென்யூனா இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட் இல்ல மச்சான் ட்ரை பண்ணு, நான் உங்க கூட நிக்கிறேன் அப்படிங்கறத சொல்லுவாங்க. சோ அந்த மோட்டிவேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம், கலாய்க்கிறது வேற, கிண்டல் அடிக்கிறது வேற, அதெல்லாம் இருந்தாலும் ஜென்யூனா ஒரு விஷயம் நீங்க புதுசா ட்ரை பண்றப்போ அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. உங்களுக்கே டீப் டவுன் உங்க மனசுக்கு தெரியும், ஓகே இந்த பையன் நமக்கு சப்போர்ட் பண்றான் அப்படிங்கறத. அந்த மோட்டிவேஷன் உங்க ஃப்ரெண்ட் கிட்ட இருக்கா அப்படிங்கறத நோட்டீஸ் பண்ணுங்க. அண்ட் 9வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட சீக்ரெட்ஸ். கண்டிப்பா எல்லார்கிட்டயும் நீங்க சீக்ரெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லிருப்பீங்க. கரெக்டா? உங்களுக்கும் உங்க ஃப்ரெண்டுக்கும் மட்டும் டீப் டவுன் ஒரு சின்ன சீக்ரெட் நீங்க ஷேர் பண்ணிருப்பீங்க, இல்ல சேர்ந்து ஏதாவது பண்ணிருப்பீங்க. அந்த விஷயம் உங்களுக்கு நடுவுல மட்டுமே இருக்கும். அதை தாண்டி வெளியே யார்கிட்டயும் போய் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. அப்படி ஒருத்தங்க இருந்தாங்கன்னா உங்களோட சீக்ரெட் கூட காப்பாற்ற முடியாம ஊரு ஃபுல்லா வந்து பொருளை பேசிருக்கவங்கள நீங்க ஃப்ரெண்டா வச்சுக்கணுமா வேணாமா அப்படிங்கறத நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளவு விஷயம் சொன்னாலும் கடைசி இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, மானிட்டரி, மணி ரிலேட்டடான விஷயம். எல்லாருமே வந்து ஈக்குவலான பினான்சியல் ஸ்டேட்டஸ்ல கண்டிப்பா இருக்க மாட்டோம். சில பேர் பணக்காரங்களா இருப்பாங்க, சில பேர் ஏழைங்களா இருப்பாங்க. யார் எப்படி இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நடுவுல வந்து பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என்னைக்குமே ஒரு பேரியரா இருக்காது. கரெக்டா? ஆனாலும் ஒரு சின்ன விஷயம் இருக்கு. எவ்வளவு பெரிய பணக்கார ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, எவ்வளவு ஏழை ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலுமே வந்து ஜென்யூனா நான் வந்து காசு செலவு பண்ணி இவனுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ட்ரீட் வைன்னு மட்டும் கேட்கறது இல்ல, அப்பப்போ நானும் வந்து ஜென்யூனா எதுவுமே கேட்கணும்னு கூட அவசியம் இல்ல, ஒரு 4 சமோசா வாங்கி சாப்பிட்டா கூட இல்ல இந்த டைம் நான் பே பண்றேன் அப்படின்னு சொல்ற ஒரு சின்ன கெஸ்டரா இருக்கலாம். இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் பினான்ஸ் உங்களை வந்து வெறுமன காசுக்கு மட்டுமே யூஸ் பண்ணாம அதை தாண்டி அவங்களும் அப்பப்போ பிச் பண்றது அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன விஷயம் இருக்கு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்ககிட்ட நிறைய காசு இருக்குன்னு தெரிஞ்சுனா, இல்ல நீங்க செலவு பண்ணிடுவீங்க ஈஸியான்னு தெரிஞ்சுச்சுன்னா அதுக்காக மட்டுமே உங்களை கூட வச்சுக்கிட்டு, உங்ககிட்ட காசு நிறைய இருக்கணும்னு கூட விஷயம் இல்ல, கம்மியான காசு இருந்தா கூட இவன் செலவு பண்றான் அப்படின்னு தெரிஞ்சுன்னா அதுக்காக மட்டுமே யூஸ் பண்ற நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. சோ அதெல்லாம் பண்றாங்களா இல்லையா அப்படிங்கறத நோட்டீஸ் பண்ணி பாருங்க. சோ இது வந்து 10 சைன்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். ஓகேவா? நம்ம சம்டைம்ஸ் வந்து இந்த 10 சைன்ல சில விஷயங்களை மத்தவங்க கிட்ட காமிப்போம், சில டைம் வந்து மத்தவங்க நம்ம கிட்ட காமிப்பாங்க. நம்ம மத்தவங்க கிட்ட காமிக்கிறது நிறுத்திட்டு நம்ம கிட்ட இந்த 10 சைன்ல ஒரு 5 சைனுக்கு மேல இருந்தாலே அது வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் லைஃப்ல இருந்து தள்ளி இருக்க பாருங்க. ஏன்னா அவங்க கூட இருந்தாங்கன்னா they are not going to appreciate you. உங்க லைஃப்ல வந்து அவங்க இருக்கிறதுனால நீங்க எதுவுமே புதுசா கெயின் பண்ண போறது இல்ல. உங்க லைஃப்ல அதிகமா ஸ்ட்ரெஸ் மட்டும் தான் நீங்க ஏத்துப்பீங்களே தவிர உங்களுக்கு ஒரு உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாம போயிடும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இவங்க கூட நீங்க ஸ்பெண்ட் பண்ற நேரம் வந்து நீங்க அதுக்கு பதிலா ஜென்யூனா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அட்லீஸ்ட் யூ வில் பி ஹாப்பி, நீங்க சந்தோஷமாவது இருப்பீங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. சோ இந்த 10 சைன்ஸ் உங்ககிட்ட சொல்ல நினைச்சேன். உங்க ஃப்ரெண்டை சூஸ் பண்ணுங்க. வாழ்க்கையில எதையுமே சூஸ் பண்ண முடியாது. கரெக்டா? ஆனா உங்க ஃப்ரெண்டை உங்களால மட்டும் தான் சூஸ் பண்ண முடியும்.
முடியும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை ஒழுங்கா சூஸ் பண்ணுங்க அப்படிங்கறத சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி வேற ஏதாவது வீடியோ கொஞ்சம் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் வீடியோஸ் நான் பேசணும்னு நினைச்சீங்கனாலுமே வந்து கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் பர்சனலா நீங்க என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Facebook, Snapchat, Instagram, Twitter எங்கனாலும் MADNGW மதன் கோரி சர்ச் பண்ணுங்க. You will find my profile. So see you next video. Until then, bye, Madan Gori signing off here. Cheers.